நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஜோசிக்காரனை கூப்பிட்டு வந்து கண்மணி வந்து வீட்டையே ஒரு பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வீரா மாறனை வந்து ராமச்சந்திரன் வந்து பிரித்து வைக்க போகிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம வீரா இருக்காங்களா, வீரா வந்து கடைக்கு போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே எல்லாருமே சிரிக்காங்க. என்ன சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் வந்து கேட்குறாங்க. அண்ணே அண்ணி வந்து வேலைக்கு வந்துட்டாங்க, என்னமோ சின்ன முதலாளின்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெறும் நம்ம வீரா வந்தோடனே என்ன எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அண்ணே உங்களை சின்ன முதலாளி இனிமேல் வந்து கடைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் இங்கே வேலைக்கு எப்போயும் வரத்தான் செய்வேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் மாறன்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. என்ன எப்படி நீ அப்படி சொல்லலாம், கடைக்கு வரக்கூடாது, நீ சொல்கிறதுக்கு யார் அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போடுறாங்க. உடனே கடையில் உள்ளவங்க எல்லாருமே அண்ணனுக்கும் அன்றைக்கும் சண்டை தான் போலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம வீரா வந்து மாறனை தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு நான் கடைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து கேட்குறாங்க. நேற்று நைட்டே ஒன்றரை சொன்னேன்டி, நீ வந்து படிக்க போ, இனிமேல் வந்து வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், நீ படித்து முன்னேறு அப்படின்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை படிக்க சொல்கிறதுக்கு நீ யார், இங்கே பாரு என் கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புருஷன் ஆகிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் வந்து எல்லோரும் முன்னாடி தான், பர்சனலாக வந்து எனக்கு நீ புருஷன் கிடையாது சரியா, அது நீ மைண்டில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க. உனக்காக வந்து காலேஜ் எல்லாம் போய் நல்ல காலேஜ் எதுன்னு தேடி அங்கே போய் அட்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், வாடி அட்மிஷன் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கேன் சரியா, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்னோடய பர்சனல்லாம் இன்வால்வ் ஆகாத, அந்த ஃபார்மை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை வாங்கி கிழிச்சு போட்டுறாங்க. கிழிச்சு போட்டவொடனே நம்ம மாறனுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, அதை எதுக்கடி கிழிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட ஃபார்மெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, நீ போய் உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வீரா அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ராஜேஷோட அம்மாவும் நம்ம கண்மணியை வந்து ஜோசிக்காரை போய் பார்க்காங்க. ஜோசிக்கார் வந்து அதை பார்த்துட்டு என்னம்மா சொல்லணும், இந்த 2 ஜாதகத்துக்காரங்களுக்கும் எப்படி குழந்தை பிறக்கும், எப்போ ஃபஸ்ட் நைட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு குழந்தையே பிறக்கக்கூடாது, அவங்கள 2 பிரித்து வைக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க. இது பிரித்து வைக்கவா, அந்த இதெல்லாம் நான் பண்ண மாட்டோமா, அதில் வந்து தொழில் தர்மம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டக்குன்னு ஒரு கட்டு பணத்தை எடுத்து நீட்டுறாங்க. அதை வாங்கிட்டு அது பண்ண மாட்டேன், இருந்தாலும் பண்ணலாம், அதுவும் தர்மம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரிம்மா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோசிக்கார் கேட்காங்க. நீங்கள் வந்து சொல்கிறதுல வந்து அந்த வீட்டுக்காரங்க வந்து அவங்க 2 பேர்த்த பிரித்து வைக்கணும், அப்படி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் என்னென்ன சொல்கிறோங்கிறத வந்து அங்கே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் வந்து சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோசிக்கார் சொல்கிறாரு. அடுத்த சீனில் வந்து நம்ம கண்மணி இருக்காங்கல்ல, கண்மணி வந்து ராமச்சந்திரன்கிட்ட சொல்கிறாங்க. மாமா இந்த குடும்பத்தில் வந்து 1008 பிரச்சனை இருக்குது, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஜாதகம் பார்த்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு வந்து டெய்லி ஒரு ஜாதகம் பார்க்கணும் போல், அதனால தான் நான் வந்து ஜோசியக்காரை கூப்பிட்டு வந்திருக்கேன், ரொம்ப ஃபேமஸான அவரை வந்து ஆன்லைனில் புக் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன், அவர்கிட்ட நம்ம குடும்பத்தோட ஜாதகத்தை கொடுக்கணுமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா கண்மணி இதில் எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, இதெல்லாம் போய் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜோசியக்கார் சொல்கிறாரு, ஐயா நம்பலைன்னா உங்கள் குடும்பத்தில் என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளி வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இது வந்து கண்மணியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இங்கே எங்கள் குடும்பத்தில் நடந்த பிரச்சனை எல்லாமே டிவி போட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு, அதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைம்மா அதெல்லாம் தெரியாதே நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் எங்கள் குடும்பத்தில் வந்து பெரிய பிரச்சனைலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஆல்ரெடி வந்து இந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பையனால் வந்து 2 உயிரெல்லாம் போயிருக்கு, இன்னொரு உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னோடனே ராமச்சந்திரன் வந்து பதறிடுறாரு. ஐயோ இவர் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் அந்த நேரத்தில் வந்து வீராவும் மாறனும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன இவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா மாறன் தான் அவர் கொல்லவே இல்லையே, அவன் சொல்கிறது ஜோசிக்கார் சொன்னது வந்து மாறன் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுலேருந்தே அவர் வந்து பொய் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த 2 பேர் ஜாதகத்துக்காரங்களும் ஒத்தே போகலை, இந்த பையன் வந்து கல்யாணமே நடந்திருக்காது, ஒன்று கூட்டு ஓடிருப்பான், இல்லைன்னா அந்த பொண்ணு கழுத்தில் வந்து விருப்பம் இல்லாமல் தாலி கட்டியிருப்பான், கரெக்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, மாமா பாருங்கள் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கண்மணி. ஆமாம் நீ கூட்டம் தான், நீ சொல்கிற மாதிரி தானே சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வள்ளி சொல்கிறாங்க. சரி இப்போ அதுக்கு என்ன ஜோசியரே, ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பரிகாரம்லாம் எதுவுமே கிடையாதுயா, இவர் ஜாதகம் வந்து குண்டக்க மண்டக்க இருக்குது, இவங்க 2 பேர்த்த வந்து பிரித்து வச்சாதான் அந்த பொண்ணுக்கும் நல்லது இந்த பையனுக்கும் நல்லது, இல்லைன்னா 2 பேர்த்தில் ஏதாவது ஒரு உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஜோசியக்கார் போயிடுறாரு. பார்த்தீங்களா மாமா, ஆல்ரெடி வந்து அவனால் வந்து எங்கள் குடும்பத்தில் 2 உயிர் போயிடுச்சு, இப்போ பார்த்துக்கிட்டோன்னே என் தங்கச்சி உயிரும் போக போகுது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வள்ளி வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாதுனே, அந்த ஜோசியக்காரனை பார்த்தாலே வந்து டுபாக்கூர் மாதிரி தெரியுது, அதெல்லாம் நீ நம்பாதனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் ராமச்சந்திரன். சரி யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாரு. மேலே பார்த்தா மாடியில் வந்து வீரா வந்து
வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ வந்து நம்ம 2 பேரை வந்து உன் குடும்பத்துலேருந்தே பிரித்து வைக்க போகிறாங்க. வெளியில் வந்து நம்ம நடிச்சுக்கிட்டு இருந்தோம் சேர்ந்து இருந்த மாதிரி, ரூமுக்குள்ளே வந்து பிரிஞ்சு தானே இருந்தோம், இன்னும் வெளியிலையும் பிரிஞ்சு தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம மாறன் வந்து அமைதியாகவே இருக்கார். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏய் நான் என்ன இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன அமைதியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே, வீரா நான் ஒரு பிளான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன பிளானு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, எப்படி நம்ம 2 இடத்த பிரித்து வைக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க சரியா, அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் இருக்கிற மாதிரி ரூம் போதுமா. நம்ம பிருந்தா வேறு இங்கேயே வரணும்னு சொல்லிகிட்டு இருந்தா, அவளையும் கூப்பிட்டுக்குருவோம், உங்கள் அம்மாவையும் கூப்பிட்டுக்குருவோம், நம்ம போய் வந்து தனியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. தனியாவா, தனியாக எதுக்கு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் வீட்டை விட்டு நம்மளை போக சொல்லிடுவாங்க, நம்ம போய் தனியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ போய் அந்த வீட்டில் தனியாக இருந்துக்கோ, நான் எங்கள் வீட்டில் போய் தனியாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இவ, நான் இவளுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவன் என்னடானா நம்ம 2 இடத்தையே தனியாக இருக்க சொல்லிகிட்டு இருக்கா, லூஸாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ராமச்சந்திரன் வந்து அங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வந்து வள்ளி போய் சொல்கிறாங்க, அண்ணே அதை பற்றியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே, அந்த ஜோசிக்காரன் வந்து ஒரு டுபாக்கூரு, அவனை பார்த்தாலே தெரியுது, நம்பாதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ராஜேஷோட அம்மா வந்து பார்த்துட்றாங்க. ஏய் வள்ளி வா, அங்கே பார்த்தா அங்கே பாரு, அங்கே வள்ளி வந்து உங்கள் மாமா மூளை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா, வா நம்ம போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வராங்க. மாமா எனக்கு என்னமோ திக்குன்னு இருக்குது மாமா, எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கணிக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஜோசிக்கார் டுபாக்கூர் நீ தானே கூப்பிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது நான் கூப்பிட்டு வந்தேனா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இல்லை நீ தானே அந்த ஜோசியக்கார சொல்லி கூப்பிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் நான் தான் கூப்பிட்டு வந்தேன், இப்போ என்ன அவர் சொன்னதெல்லாம் உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறுத்துங்க, பேசுகிறதெல்லாம் நிறுத்துங்க, நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.